சி திஸ் ப்ராப்ளம்ஸ் உலக மக்கள் இந்த ப்ராப்ளம் பழமொழி பாருங்களேன். பேர்ன் நாட் யுவர் ஹவுஸ், பேர்ன் நாட் யுவர் ஹவுஸ் டு ஃப்ரைட்டன் த மவுஸ் அவே. புரியுதுங்களா உங்களுக்கு? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தியது போல். ஆமாம், மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொளுத்தியதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்ல முடியும். நிறைய ஒரு பழமொழிக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் சொல்ல முடியும். ஆமாம், என்னது பேர்ன் நாட் யுவர் ஹவுஸ் டு ஃப்ரைட்டன் த மவுஸ் அவே. கட்சிக்கார பயிரோட தோற்றத்துக்காக உன் குழந்தைங்களை நீ பட்டினி போட்டு கொள்ளுவியா? அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிற மானம் கட்டுவனே, மானம் ஈனம் சூடு சொரணை இருந்தால் குழந்தைங்கள, சின்ன குழந்தைங்களும் உன் அப்பனும் உன் அம்மாவும் போய் காலங்காலம் அந்த அதிமுக காரனும் திமுக காரனும் 2 பேரும் உறவுக்காரனுங்க மாதிரி இங்கே இருப்பான் அங்கே இருப்பான், இங்கே இருப்பான் அங்கே இருப்பான். அதிமுக காரன் எம்ஜிஆர் ஃபோட்டோ காட்டி காட்டி காட்டியே பிச்சை எடுத்து மக்களை கொள்ளையடிப்பான். இந்த திமுக காரனுங்க கருணாநிதி ஃபோட்டோவை போட்டே பிச்சை எடுப்பானுங்க. ஸோ என்னது, இவனுங்களுக்கு பயந்து நீ பட்னி கிடப்பியா? அவனுங்க கால் கை அமுக்கி விடுவியா? அவனுங்க எச்ச போடுறான், அந்த பிச்சையை வாங்கி தின்னுவியாம். சி, இதே மாதிரி நீ இருந்தால் அப்புறம் இயற்கை ஒன்று கொண்டுடுங்க. எதுக்கு நீ வேஸ்ட்டு தானே? என்னத்துக்கு பெற்றோர் பெத்த பிள்ளைகளுக்கு சோறு போட வக்கு இல்லாதவனுக்கு எதுக்கையா குடும்பம், குட்டி குழந்தைகள்? பேசாமல் கட்சிக்காரன் போடுற எச்சரிக்கையும் மூத்தத்தையும் போய் குடி போ, வருவா.